Hi viewers, welcome to Daily Tale, a productive way of time pass. நான் லாவண்யா. டெய்லி டெய்ல் வீடியோஸ் மூலமாக உங்களோட தினமும் கனெக்டடாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த லேர்னிங் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த 1 வீக்கில் உங்கள் கமெண்ட்ஸ்லையும் லைக்ஸ்லையும் அண்ட் சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய வீடியோஸ் வித் இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, விஷயத்துக்கு வரேன். இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 7 டேஸில் 14 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணோம் இல்லையா? இப்போது அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பாபநாசம் கமல் ஸ்டைலில் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி ஒரு சம்மரைசேஷன் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸ்டோரியோட எண்டில் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டோரி பார்த்துடலாமா? இந்த சம்மரைசேஷன் ஸ்டோரியோட ஹீரோயின் மாதவன் அண்ட் அஞ்சலி. மாதவன் ஒரு பயங்கரமான ஐடியலிஸ்டிக் டைப்பு. இந்த உலகம் முழுக்க எல்லோரும் சமமாக நல்லா இருக்கணும்னு எப்பப்பாரு கனவு கண்டுட்டு இருப்பான். ஆனால் அஞ்சலி அப்படி கிடையாது. அவள் ரொம்ப ப்ராக்மேட்டிக். வாழ்க்கையில் எது நடக்கும், எது செட் ஆகும்னு யதார்த்தமாக யோசிக்கிற பொண்ணு. அஞ்சலி அவள் லைஃப்பில் நிறைய நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் பார்த்தவ. இருந்தாலும் அவள் ஒரு ரெசிலியன்ட் பொண்ணுங்கிறதால எவ்வளோ பெரிய அடி விழுந்தாலும் டக்குன்னு மீண்டு வந்துடுவா. ஆனால் வெளியில் அவள் இவ்வளோ கெத்தாக காட்டிக்கிட்டாலும் அவளுக்குள்ளேயும் ஒரு சாஃப்டான எளிதாக காயப்படக்கூடிய வல்னரபிள் மனசு ஒளிஞ்சிருந்தது. அவளுக்கு அப்படியே ஆப்போசிட் மாதவன். ஆரம்பத்தில் அவன் ரொம்ப நைவாக இருந்தான். எல்லாரையும் நல்லவங்கன்னு குருட்டுத்தனமாக நம்புவான். இதனால் நிறைய தடுமாறி ஏமாந்த மாதவன் போக போக யாரையுமே டக்குன்னு நம்பாத ஒரு ஸ்கெப்டிக்காக மாறிட்டான். இவங்க 2 பேரும் ஒரு ஆஃபீஸில் மீட் பண்ணிக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிற சில ஆண்கள் கிட்ட கடுமையான ஆணாதிக்க போக்கு, மேல் ஷோவினிசம் இருந்தது. அவங்க பெண்களை ரொம்ப மட்டமாக நடத்தினாங்க. இதை பார்த்துட்டு மாதவன் சும்மா இல்லாமல் எதிர்த்து கேள்வி கேட்டான். ஏன்னா அவன்கிட்ட பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அந்த ஷிவல்ரி குணம் இருந்தது. ஆஃபீஸில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை வேணுன்ற ஈகாலிட்டேரியனிசம் கொள்கைக்காக அவன் போராடினான். மாதவனோட இந்த நல்ல குணத்தை பார்த்து அஞ்சலிக்கு அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அவன் மனசில் காதல் வந்த அந்த செகண்ட் அவளுக்கு ஒரு பேரானந்தத்தை, அதாவது எக்ஸ்டசி ஃபீலிங்கை கொடுத்தது. ஆனால் மாதவன் ஏற்கனவே லைஃப்பில் ஏமாந்ததுனால இந்த காதலை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பத்தில், அதாவது ஆம்பிவேலன்ட் ஸ்டேட்டில் இருந்தான். மாதவன் இப்படி இழுத்தடித்தது அஞ்சலிக்கும் பெரிய மனசோர்வையும் சோகத்தையும், அதாவது மெலங்கோலி ஃபீலை கொடுத்தது. கடைசியில் அஞ்சலி அவளோட உண்மையான அன்பை மாதவனுக்கு புரிய வச்சா. மாதவனும் அவனோட சந்தேகங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு, அதாவது ரெசல்யூஷனுக்கு வந்தான். இப்படி வேறு வேறு குணம் கொண்ட இவங்க 2 பேரோட லைஃப்பும் சமத்துவத்தோட சூப்பராக ஆரம்பிச்சது. எம்மாடியோ, நம்ம கற்றுக்கிட்ட எல்லா வேர்ட்ஸையும் போட்டு எப்படியோ ஒரு ஸ்டோரி சொல்லிட்டேங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த வீக்குக்குரிய எக்ஸசைஸ் போஸ்டர் ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டு இருக்கு. வீடியோ பாஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி ஒரு பேப்பரில் எழுதுங்க. கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற ஆன்சர்ஸோட கம்பேர் பண்ணிக்கோங்க. நோ டென்ஷன், நோ ஹரி, பி கூல். நாளையிலிருந்து அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கலாம். அன்டில் தென், ஸ்டே கனெக்டட் அட் டெய்லி டேல். பாய்.